விநாயகன் 61 மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 375 ஊராட்சிகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளோடு இணைக்க உத்தேச அறிக்கை வெளியிடப்பட்டது. திருத்துறைப்பூண்டி தொகுதி கோட்டூர் ஊராட்சிக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை கோட்டூர் ஊராட்சியுடன் இணைத்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாநில அளவிலான குழுவிற்கு எடுத்து செல்கையில் மாநில அளவிலான குழுவினால் பரிந்துரைக்கப்படவில்லை. இருப்பினும் இதுபோன்ற கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளதால் எதிர்காலத்தில் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்துப்பேட்டை பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்களின் பதிலை கேட்டேன். கோட்டூர் ஊராட்சி விவசாய தொழிலாளர்களை நிரம்ப கொண்டிருக்கிற பகுதி. வணிக நிறுவனங்களோ பொருளாதார வளர்ச்சியோ பிற தொழில் நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்புகளோ இல்லாத காரணத்தினால் இந்த கிராம ஊராட்சியாகவே அது இருப்பதுதான் பொருத்தமானது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதோடு, அந்த முத்துப்பேட்டை பகுதிக்கு குறிப்பாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் தான் அந்த பகுதிக்கு குடிநீராக இருக்கிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், முத்துப்பேட்டை பகுதிக்கு அதுதான் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் திருத்துறைப்பூண்டி பேரூராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு ஒரு 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாள்தோறும் வெறும் 7 லட்சம் லிட்டர் தான் தண்ணீர் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நீண்டு கொண்டே இருக்கிறது என்பதனை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கோட்டூர் ஊராட்சியை சுற்றி இருக்கிற பகுதிகளை தரம் உயர்த்தி பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக பரிந்துரைக்கப்பட்டு அது குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிற்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்றுதான் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அவர் அடுத்த கேள்விக்கு போய் உடனடியாக குடிநீர் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக குடிநீரை பொறுத்தளவு திருவாரூர் மாவட்டம், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சை மாவட்டம் போன்ற பகுதிகளிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. எனவே திருத்துறைப்பூண்டியை பொறுத்தளவு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து 20 லட்சம் லிட்டர் தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதனுடைய சோர்ஸ், அதனுடைய எங்கிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள், அதில் கொடுக்க இயலுமா என்பதையெல்லாம் அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி கொடுக்க இயலுமானால் உடனடியாக கொடுக்க அதையும் முயற்சி எடுக்கப்படும். அதோடு அப்படி கொடுக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் அதுக்கான புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன முடியும், அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கண்டறிந்து அதை ஏற்பாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஒரு பழமையான நகராட்சி. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே வருமானம் உள்ள நகராட்சி. கிட்டத்தட்ட 33,000 மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நகராட்சி. குடியிருப்புகளே கிட்டத்தட்ட 8,000த்திற்கு மேல் இருக்கிறது. நகரமும் விரிவடைந்து கொண்டே வருகிறது. எனவே எல்லா தகுதிகளும் இருக்கிற திருத்துறைப்பூண்டி நகராட்சியை 2ஆம் நிலை நகராட்சியிலிருந்து முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த இருக்கிற நகராட்சியினுடைய தரம் உயர்த்துவதை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அப்படி எல்லா தகுதியும் இருக்குமானால் இந்த ஆண்டை இப்போதே இந்த சட்டமன்றத்திலே தரம் உயர்த்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.